இந்த வாரம் லேர்னிங் சாட்டர்டேல நாங்கள் 3 எக்ஸைட்டிங் வெபினார் கண்டக்ட் பண்ணுறோம். 10 AM-க்கு நியூ ஃபிக்ஸ்ட் இன்கம் பிளே புக் ஸ்ட்ராட்டஜிஸ் ஃபார் ஏ ஃபாலிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள். 11 AM-க்கு ஜீரோ டு இன்வெஸ்டர் ஹவு டு ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் ஃப்ரம் அவர் வெரி ஃபர்ஸ்ட் சேலரி. 12 AM-க்கு ஆங்கர் அவைட்ஸ் இந்தியா ஸ்போர்ட் அண்ட் லாஜிஸ்டிக் செக்டர். இந்த வெபினாரில் ஜாயின் பண்ணணும்னா கீழே இருக்க ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்கை மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. என்ஆர்ஐஸ்க்கான வெல்த் ஜேர்னி எப்படி இருக்கணும்? என்ஆர்ஐஸ் முதலீடுகளை இன்னும் சிறப்பாக எப்படி செய்யலாம்? இன்றைக்கு என்ஆர்ஐ செய்து வைத்திருக்கும் முதலீடுகள் சரியான டைரக்ஷனில் தான் போய்கிட்டு இருக்கா? இந்த கேள்விகளை தொடர்ந்து என் முன் என்ஆர்ஐஸ் நேரடியாகவே தொடர்ந்து வைக்கிறார்கள். இங்கே வந்துக்கிட்டே இருக்காங்க, வந்து மீட் பண்ணும்போது தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க, கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நான் பார்த்ததில் சில பாயிண்ட்ஸை இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக சொல்ல போகிறேன். என்ஆர்ஐஸினுடைய வீக்கஸ்ட் ஏரியா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அசட் அலோகேஷன். நல்லா ஏர்ன் பண்ணியிருக்காங்க, நிறைய சம்பாதிச்சதை சரியாக சேமிச்சிருக்காங்க. ஆனால் முதலீடு செஞ்ச விதம் பேலன்ஸ்டான ஒரு சொத்து குவியலை உருவாக்கலை. ஏன் இதை சொல்கிறேன்? ஒவ்வொரு என்ஆர்ஐனுடைய ஓவரால் வெல்த்தை பார்க்கும்போதும் குறிப்பிட்ட ஒரு சொத்து வகை அதிக இடத்தை பிடிக்கிறது. அந்த சொத்து வகை ரியல் எஸ்டேட். இந்த சொத்து வகை கூட அதிக இடத்தை பிடிப்பது ஒரு பக்கம் இருக்கு, இன்னொரு பக்கம் உரிய ரிட்டர்னை அது பெற்றுத்தரவில்லை. ஏன்னா என்ஆர்ஐஸ்க்கு விற்கப்படும் ரியல் எஸ்டேட் எப்போதுமே ஒரு ஹையர் வேல்யூவேஷனில் விற்கப்படுகிறது. ஒரு மார்க்கெட்டில் மதிப்பு 100னா என்ஆர்ஐ விற்கும்போது அது 120 விற்கப்படுகிறது. சில நேரங்களில் 150 வரைக்கும் கூட போகுது. அப்படி அதிக மதிப்பு கொடுத்து வாங்கும்போது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிருது. சில நேரங்களில் அந்த சொத்துக்கள் விற்கப்படும் மதிப்பு விற்கும் நேரத்தில் பல ஆண்டுகள் கழித்து கூட 10 வருஷம் கழித்து கூட அதே மதிப்பில் இருக்குது. ஸோ நல்லா சம்பாதிச்சும் நிறைய சேமிச்சும் முதலீடு செஞ்சும் அந்த முதலீட்டுக்கான வளர்ச்சி பயன்கள் என்ஆர்ஐஸ்க்கு கிடைக்கிறதில்ல. குறிப்பிட்டு சொல்லணும்னா ரியல் எஸ்டேட்டில் இது கிடைக்கிறதில்ல. இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், என்ஆர்ஐஸ் ஃபைனான்சியலைசேஷனில் வீக்காக இருக்காங்க. இப்படின்னா என்ன? நிதிமயமான சொத்துக்களை உருவாக்குறதுல ரொம்பவே என்ஆர்ஐஸ் வீக்காக இருக்காங்க. பணம் உடனே வேணும்னா அது எங்கேருந்து வரும்? நிதிமயமான சொத்துலேருந்து தான் உடனடியாக பணம் வரணும். பட் என்ஆர்ஐஸினுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்க்கும்போது அவங்க போதுமான ஃபைனான்ஷியல் அசெட்ஸ் வச்சுக்கிறது இல்லை. அதனால் என்ன ஆகுதுன்னா, பணம் வேணுங்கிற நேரத்தில் அவங்க இந்த அசையா சொத்துக்கள் இருக்குது பாருங்கள், ரியல் எஸ்டேட்டை விற்று தான் பணத்தை உருவாக்க முடியுன்ற ஒரு சிச்சுவேஷனில் சிக்கிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த ரியல் எஸ்டேட் விற்க போகும்போது அதனுடைய மதிப்பு அவங்க நினைக்கிறத விட கணிசமான அளவு குறைவாக இருக்கிறது. ஸோ அவங்களுக்கு அடிக்குவேட் லிக்விடிட்டி இல்லாதனால, போதுமான அளவு அவங்கள்ட்ட ஃபைனான்சியல் அசெட்ஸ் இல்லாதனால ரியல் எஸ்டேட் என்பது அவங்களுக்கு போதுமான லிக்விடிட்டியை கொடுக்கணும்னா அது ஒரு ஹை காஸ்டில் தான் கிடைக்குது. இதை தவிர்க்கணும்னா என்ஆர்ஐஸ் நிறைய ஃபைனான்சியல் அசெட்ஸை வச்சுக்கணும். ஒரு காலகட்டத்தில் நிறைய என்ஆர்ஐஸ் டெபாசிட்ஸ் வச்சுருந்தாங்க பேங்க்கில். அது ஃபாரின் கரன்சி டெபாசிட்ஸாக இருந்தது. அந்த டெபாசிட் மூலமாக அவங்களுக்கு நல்ல வட்டி கிடைத்து கொண்டிருந்தது. ஸோ அதுலேயே பணத்தை வச்சுட்டு இருந்தாங்க. வெகு சிலர் தான் அதிலிருந்து ரியல் எஸ்டேட் வாங்க ஆரம்பித்தாங்க. பட் அந்த வட்டி குறைய குறைய ரியல் எஸ்டேட்டில் நிறைய பணத்தை போட ஆரம்பித்ததுனால அன்னைக்கு இருந்த ஃபைனான்சியலைசேஷன் கூட இன்றைக்கி என்ஆர்ஐஸ்க்கு இல்லை என்பது என்னுடைய பாயிண்ட். சரி, இதை தாண்டி அவங்க போய் என்ன மாதிரியான அசெட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஃபைனான்ஷியலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபைனான்ஷியல் அசெட் தேர்வுகள்லையும் ஒரு சிக்கல் இருக்குது. இப்போ நீங்கள் மிடில் ஈஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லாருமே ரொம்ப சுமாரான ஒரு இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்டில் எக்கச்சக்க பணத்தை போட்டு வச்சுருக்காங்க. அந்த இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்டில் எவ்வளோ ரிட்டர்ன் வருது அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப குறைவாக இருக்கும். நான் அதை பற்றி கூட கவலைப்படல. பணம் வேணுங்கிற நேரத்தில் அதுலேருந்து பணம் எடுக்கிறதுல சிக்கல் இருக்குது. அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸில் ரொம்ப லாங் டியூரேஷனுக்கு லாக்கின் ஆகிடுறாங்க. ஒரு பக்கம் பணம் உங்களுக்கு வராது, இன்னொரு பக்கம் ரொம்ப வருஷத்துக்கு நீங்கள் அதில் இன்வெஸ்ட் வேறு பண்ணணும். இது ரெண்டுமே அவங்கள ரொம்பவே சுருக்கிடுது, ஒரு கார்னரில் தள்ளி விட்டுருது. ஸோ அந்த ராங் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ் என்ஆர்ஐஸ் பண்ணக்கூடிய
மிக முக்கியமான தவறு. அடுத்தபடியாக இந்தியாவில் இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஏஐஎஃப், இதில் எதை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேயும் வந்து நிறைய ஏஐஎஃப் பக்கம் போகிறாங்க. ஏஐஎஃப்ல முக்கியமான பிரச்சனை வந்து லிக்விடிட்டி போதாமல் இருக்கிறது. ஃபர்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்டில் அந்த லிக்விடிட்டி இருக்குது. இங்கேயும் வந்து இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸ் நிறைய வாங்கி வச்சுருக்காங்க இந்தியாவில் வந்தும். ஸோ இப்படி ஃபைனான்ஷியல் அசெட்ஸை வாங்கி கூட நினச்ச நேரத்தில் லிக்விடிட்டி கிடைக்கக்கூடிய ஃபைனான்ஷியல் அசெட்ஸில் இந்தியன்ஸ் வந்து போதுமானதாக இன்வெஸ்ட் பண்ணுறது இல்லை. இது மாறணும். உங்கள் சேமிப்பு ஒரு பக்கம் நல்லா வளரணும், சீராக 10-20 வருஷம் வளரக்கூடிய ஒரு இடத்துல நீங்கள் அதை இன்வெஸ்ட் பண்ணணும். எப்போ வேணுமோ பணம் எடுக்கக்கூடிய ஒரு இடத்துல அது இருக்கணும். அந்த பணத்தை எடுக்கும்போது நமக்கு எடுப்பதனால் இழப்புகள் வரக்கூடாது. 4வது, நிறைய பணத்தை ஒரே நேரத்தில் போடுறதுக்கு பதிலாக தொடர்ந்து பணத்தை சேமித்து இன்வெஸ்ட் பண்ணி ஃபைனான்ஷியலாக வளரக்கூடிய அசெட்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். ரியல் எஸ்டேட் என்பது பெருந்தொகையை ஒரே நேரத்தில் முதலீடு செய்வது. பட் ஃபைனான்சியலைசேஷன் அப்படிங்கிறது சிறு சிறு தொகைகளை பல தருணங்களில் தொடர்ந்து முதலீடு செய்து ஒரு பெருந்தொகையை உருவாக்குவது. இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிஸ்க் ப்ரொஃபைல்ஸே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். பெருந்தொகையை ஒரே நேரத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது அந்த கால சூழல் சார்ந்த ஒரு பெரிய ரிஸ்க்கை உங்கள் மேலே சுமத்திடுது. சிறு தொகைகளை பல தருணங்களில் தொடர்ந்து முதலீடு செய்வது அந்த ரிஸ்க்கை வந்து குறைச்சி டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுது. ஏனோ என்ஆர்ஐஸ் வந்து அந்த 2வது வழிமுறையை அதிகம் நாடுவதில்லை. அப்படியே அதை நாடுனா கூட அதில் நிலைப்பதில்லை. சில பேர் ஆரம்பிச்சுட்டு 6 மாதம் 1 வருஷத்தில் எனக்கு ரிட்டர்ன் கம்மி அப்படின்னு சொல்லி வெளியே போயிடுறாங்க. ஒரு காம்பவுண்டிங் ஜேர்னி 20 வருஷம் நடக்கணும்னு வச்சுக்கோங்களேன். 20 வருஷத்தில் குறைஞ்சபட்சம் உங்கள் பணம் 3 தடவை டபுள் ஆகணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்கலாம். ஸோ ஒரு 6.5 இயர்ஸில் ஃபஸ்ட்டு டபுள்னு வச்சுக்கும், கன்சர்வேட்டிவாக வச்சுக்கும். நான் பார்த்தவரை என்ஆர்ஐஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட் இயர் முடிஞ்சவொடனே ரிட்டர்ன் வந்திருக்கா அப்படின்னு பார்க்குறாங்க. பார்த்துட்டு பயங்கர ஆங்ஷியஸ் ஆகிடுறாங்க. அப்போ செகண்ட் இயர் இன்வெஸ்ட் பண்ணுறதில்ல, தேர்ட் இயர் இன்வெஸ்ட் பண்ணுறதில்ல, 4th இயரில் ரிட்டர்ன் வருது. ரிட்டர்ன் வரும்போது நிறைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்கணும்னா செகண்ட் அண்ட் தேர்ட் இயரில் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். அப்போ 4th இயரில் ரிட்டர்ன் வரும்போது இந்த 3 வருஷம் இன்வெஸ்ட் பண்ண பணமும் சேர்ந்து வளரப்போகுது. இவங்க 2 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணாதனால 1 ஆண்டு இன்வெஸ்ட் பண்ண பணம் தான் வளருது. ஸோ அவங்க உருவாக்கக்கூடிய வளர்ச்சியே அவங்களுடைய சக்திக்கும் தகுதிக்கும் போதுமானதாக இல்லை. ஸோ இந்த 20 ஆண்டு கால பயணத்தை நம்ம வந்து ஒரு சைக்கிள் ஆஃப் டபுளிங்காக பிரித்தா கூட ஃபஸ்ட்டு சைக்கிள் ஆஃப் டபுளிங்கில் இவங்க மொத்த டியூரேஷன் 6-7 வருஷம் இருந்ததுன்னா அதை ஒரு வருஷமாக பார்க்குறாங்க. அதை 6-7 வருஷமாக ஒரு மொத்த சைக்கிளாக பார்க்க தவறி விடுகிறார்கள். அதனால் என்ன ஆகுதுன்னா அவங்களுடைய காம்பவுண்டிங் தொடர்ந்து இன்டரப்ட் ஆகுது, தடைபடுகிறது. இந்த தடைக்கு யார் காரணம்? அந்த முதலீட்டாளர்களுடைய உளவியல் தான் காரணம். இந்த உளவியல் மாற வேண்டும். அப்படி மாறிச்சுன்னா என்ன ஆகும்னாக்கா அந்த இன்வெஸ்டர் ஒரு பேட் இயரில் தொடர்ந்து முதலீடு செய்வார்கள், அதற்கு அடுத்த ஆண்டும் தொடர்ந்து முதலீடு செய்வார்கள், ஒரு குட் இயர் வர்ற வரைக்கும் முடிந்த பணத்தை தொடர்ந்து முதலீடு செய்வார்கள். இதை பண்ணும்போது அதுவரை முதலீடு செய்த மொத்த பணமும் வளர துவங்குகிறது. ஸோ மோர் மணி க்ரோஸ் வென் அ குட் ஃபேஸ் கம்ஸ். அதுதான் எய்மாகவும் இருக்கணும். ஆனால் நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், என்ஆர்ஐஸ் இதில் போதுமான சரியான டெம்பரமெண்ட்டை டிஸ்பிளே பண்ணுறது இல்லை. ஏன்னா நம்ம என்ஆர்ஐஸும் பார்க்குறோம், ரெசிடென்சியும் பார்க்குறோம். என்ஆர்ஐஸினுடைய டெம்பரமெண்ட் நான் பார்க்குற வரைக்கும் அவங்களுடைய ஏர்னிங்ஸுக்கும், அவங்களுடைய சேவிங் பவருக்கும், அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கெப்பாசிட்டிக்கும், அவங்களுடைய வளர்ச்சிக்கான பொட்டென்ஷியலுக்கும் போதுமானதாகவே இல்லை, ரொம்ப கம்மியாக இருக்குது. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் முதலீட்டின் மீது அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு அவநம்பிக்கை தொடர்ந்து நீடிக்கிறது. ஒரு முதலீடு பண்ணாங்கன்னா அந்த முதலீட்டை அவங்க முதலீடு செஞ்ச பிறகு கூட அவநம்பிக்கையோடு தான் பார்க்குறாங்க. என்னுடைய பார்வையில் உங்களுக்கு நம்பிக்கை முழுதும் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த முதலீடையே செய்யணும். முதலீடை வந்து அதனுடைய பாஸ் பர்ஃபார்மன்ஸை பார்த்து ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் அவநம்பிக்கையை வளர்ப்பது உங்களுக்கும் நல்லதல்ல, அந்த முதலீட்டுக்கும் நல்லதல்ல, அந்த முதலீட்டை வழிநடத்தக்கூடியவர்களுக்கும் நல்லதல்ல. நோபடி வின்ஸ். ஸோ அந்த நம்பிக்கை நிலைக்க வேண்டும். நிலையான நம்பிக்கையை உருவாக்கிவிட்டு தான் அந்த முதலீடை செய்ய வேண்டும் என்பது என்னுடைய குறிக்கோள். அதுதான் என்னுடைய ஒரு கோரிக்கை. அதை செஞ்சாலே என்ஆர்ஐஸ் வந்து தொடர்ந்து நான் சொல்கிற மாதிரி ஒரு 6-7 இயர் சைக்கிளில் ஒவ்வொரு வருஷமும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு வருஷம் கூட இன்வெஸ்ட் பண்ண தவற மாட்டாங்க. அவங்களுடைய ஹை ஏர்னிங்ஸ், ஹை சேவிங்ஸ், ஹை இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஒவ்வொரு வருஷமும் அமைய செய்வார்கள். அதுதான் ரொம்ப முக்கியமானது.
இதை நம்ம 4-5 வருஷம் பண்ணிட்டா அதுக்கப்புறம் 6வது 7வது வருஷத்தில் சேர்த்து வச்சு ரிட்டர்ன் வந்துடும். சில நேரங்களில் 3 வருஷம் பண்ணால் 4வது 5வது வருஷத்துலேயே வரும். இன்ஃபேக்ட் எங்களுடைய பயணத்தில் 3 வருஷம் பண்ணிட்டு 4th இயர்லேயே ரிட்டர்ன் வந்துடுறதெல்லாம் எங்களுடைய பழைய அனுபவங்கள். இது 2 வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு. பிஎம்எஸ்லேயே 2 வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு. மியூச்சுவல் ஃபண்டில் பல முறை ரிப்பீட் ஆயிருக்கு 16 ஆண்டு கால அனுபவத்தில். பட் புதிதாக வருபவர்களை பார்க்கும்போது அவர்களுக்கு இது புரியலைங்கிறது எனக்கு தெளிவாக தெரியுது. இன்ஃபேக்ட் அதை நம்ம புரிய வைக்க முயற்சி பண்ணும்போது கூட இது ஒரு மார்க்கெட்டுக்கு தான் மோசமான ஃபேஸு, உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மோசமான ஃபேஸ் இல்லைன்னு நம்ம தெளிவுபடுத்தினால் கூட அந்த இடத்துல அந்த மனசுக்குள்ளே இருக்கிற அவநம்பிக்கை விளையாடுகிறது. பொதுவாக சொல்கிறேன், ஈக்விட்டி இன்வெஸ்டிங்கை நீங்கள் ஒவ்வொரு ஆண்டாக பார்க்கவே கூடாது. மக்கள் ஒவ்வொரு நாளாக பார்க்குறாங்க, ஒவ்வொரு வாரமாக பார்க்குறாங்க, என்ஏவியை பார்த்து ஒவ்வொரு மாதமாக பார்க்குறாங்க பிஎம்எஸ்ல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய வளர்ச்சிக்கு முக்கியமான காரணம், அதாவது ஒரு முதலீட்டாளனாக நான் இந்த இடத்தை அடைஞ்சதுக்கு ஒரே காரணம், நான் அதை இப்படி பார்க்கல. எப்போல்லாம் ரிட்டர்ன் கம்மியாக இருக்கோ நான் என்ன முதலீடு செய்யலாம், அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்ற அந்த ஒரு குறிக்கோளோடு தான், அதில் மட்டுமே கவனம் செலுத்தி தான் பயணித்தேன். அதனால் என்ன ஆச்சுன்னா, மார்க்கெட் ரிட்டர்ன் கொடுக்காத போது, நம்ம போர்ட்ஃபோலியோவுக்கு நம்ம ஸ்டைல் ஆஃப் இன்வெஸ்டிங்க்கு ரிட்டர்ன் கிடைக்காத போது நிறைய பணத்தை தொடர்ந்து போட்டேன். அதுக்கப்புறம் மார்க்கெட் மாறி நம்மளுடைய ஸ்டைல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நம்மளுடைய ஃபிலாசபிக்கும் நல்ல ஒரு கிராக்கி வரும்போது, அது ஒரு வளர்ச்சியை தரும்போது அந்த வளர்ச்சி நான் எதிர்பார்த்ததை விட பெட்டராக இருந்தது. இது ஒவ்வொரு என்ஆர்ஐக்கும் வரணும் தான் நான் நினைக்கிறேன். அதுதான் என்னுடைய ஒரு குறிக்கோள். அது நடந்தால் தான் எனக்கு அது வெற்றி. பட் ஒவ்வொருத்தரும் தங்களுடைய அவநம்பிக்கையை கடந்து வளர வேண்டும். அவநம்பிக்கையோடு முதலீட்டில் வளரவே முடியாது. ஸோ அந்த அவநம்பிக்கையை களைவது தான் நம்முடைய முக்கியமான கடமையாக இன்று இருக்க வேண்டும். கன்விக்ஷன் கூடுனா தான் அவநம்பிக்கை களையப்படும். ஸோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் ஏற்கனவே பண்ண ஆரம்பிச்சிட்டா அதில் கன்விக்ஷனை எப்படி வளர்த்துக்கணும்னு பார்க்கணும். அப்போது என்ன செய்யணுமோ அதை நீங்கள் செய்வீர்கள். அதை செய்யும்போது நாளைக்கு உரிய நேரம் அந்த முதலீட்டுக்கு வரும்போது, அந்த முதலீடு நன்றான ஒரு இடத்திற்கு போக தயாராகும் போது நீங்கள் நிறைய பணத்தை அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. இதுதான் ஒவ்வொருத்தனுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியாக இருக்கணும். ஒவ்வொரு என்ஆரையும் இந்த பயணத்தில் இப்படி பயணித்து வெற்றி அடைய வேண்டும் அப்படிங்கிறதா நம்ம எல்லோருடைய குறிக்கோளாகவும் இருக்க வேண்டும். அந்த குறிக்கோள் நிறைவேற இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.